Hi friends, welcome to Kolkata Tamilichi. என்ன காட்டுறேன் அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க. ஒரு புது விஷயங்க ஷேரோட நின்றுட்டுருக்கு. அதுலேருந்து ஒரு துணி பேக் மாதிரி இவ்வளோ பெருசாக இருக்குது. என்ன அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க. வேறு ஒன்றும் இல்லைங்க, நம்ம எப்போவும் யூஸ் பண்ணிவிட்டு பழைய துணிகளை தூக்கி போட்டுருவோம். பட் ஆனால் இவங்கக்கிட்ட நம்ம கொடுத்தோன்னா அதை பாருங்கள், சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி இந்த மாதிரி கயிறு மாதிரி திரிச்சிடுறாங்க. திரிச்சு எவ்வளோ வச்சுருக்காங்க பாருங்கள். இது எல்லாமே பழைய துணிகள் தான். அதை தான் இப்போ அவங்க சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி அதை கயிறு மாதிரி இந்த மாதிரி திரிச்சு வச்சுக்கிறாங்க. நினைப்பீங்க எந்த மாதிரி துணின்னு. எந்த மாதிரி துணி கொடுத்தாலும் அவங்க அதை கட் பண்ணிக்குவாங்க. இவர் பாருங்கள், ஜீன்ஸை கூட கட் பண்ணி அதை கொஞ்சம் லென்த்தான, அதாவது கயிறு மாதிரி திரிக்கிற அளவுக்கு வெட்டி எடுத்துடுறாரு. ரொம்ப ஹார்டான பார்ட்டெல்லாம் தூக்கி போட்டுருவாங்க. ஜீன்ஸ் ஆரம்பித்து காட்டன், அதுக்கப்புறம் பாலிஸ்டர், எது கொடுத்தாலும் சரிங்க, அதை இவங்க இந்த மாதிரி கயிறு மாதிரி திரித்து வச்சுக்குவாங்க. இதிலேருந்து என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு தானே நீங்கள் யோசிக்கிறீங்க. இதிலேருந்து பஞ்சு எடுப்பாங்கங்க. எதுக்கு இந்த பஞ்சை யூஸ் பண்ணுவாங்கன்னா, நமக்கு மெத்தை, தலைகாணி அது எல்லாமே தைச்சி தருவாங்க. நம்ம ஊர் பக்கம் இந்த மாதிரிலாம் நீங்கள் பார்த்துருக்கீங்களா அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பழைய துணியெல்லாம் ரீசைக்கிள் பண்ணி அதில் மெத்தைக்கான பஞ்சு ரெடி பண்ணி கொடுத்தா நீங்கள் மெத்தை ரெடி பண்ணி வீட்டில் யூஸ் பண்ணுவீங்களா அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதை பற்றின உங்களோட கருத்துக்களையும் சொல்லுங்கள். இங்கே பாருங்கள், பழைய வேஸ்ட்டு துணி அது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி அழகாக அந்த ஹார்டஸ்ட் பார்ட்டை அவர் கட் பண்ணி தூக்கி போட்டுட்டார். மற்ற கொஞ்சம் சாஃப்டான பார்ட் இருக்கு இல்லையா, அதெல்லாம் மட்டும்தான் இந்த பஞ்சு செய்யறதுக்காக யூஸ் பண்ணிக்கிறாங்க. கையில் ரெடியாக வச்சிட்ருக்காரு பாருங்கள், மொத்தமாக கயிறு மாதிரி திரிக்கிறதுக்கு. ஆனால் நான் தமிழ்நாட்டில் பார்த்துருக்கேன், பழைய துணிகளை வாங்கி கயிறு மாதிரி திரித்து கொடுத்து கூட பார்த்துருக்கேன். பட் ஆனால் பஞ்சு செய்கிறது நான் அதிகம் பார்த்ததில்ல. அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்து வைக்கிறாங்க பாருங்கள். இந்த மாதிரி கயிறு மாதிரி அதை திரித்து வச்சுருக்காங்க. இப்போ இதை மிஷினுக்குள்ளே விட போகிறாங்க. இதுக்குன்னு ஒரு 4 பேர் கொண்ட குழு மாதிரி வராங்க. இந்த என்ஜின் இருக்குது பார்த்திங்களா, இதெல்லாம் நான் எங்கள் கழனியில் தண்ணி இறைக்கிறதுக்கு வச்சுருக்க மோட்டர் இது. அதை இவங்க அந்த பஞ்சு திரிக்கிறதுக்காக யூஸ் பண்ணுறாங்க. இப்படி தான் எங்கள் அப்பா கூட தண்ணி விடுறதுக்கு இந்த மோட்டரை ஸ்டார்ட் பண்ணுவார். பட் இங்கே ஸ்டார்ட் பண்ணும்போது இதில் பஞ்சு திரிக்க போகிறாங்கன்றது எனக்கு ஆச்சரியமாக தான் இருந்துச்சு. எப்படி செய்கிறாங்க அப்படின்ட்டு பாருங்கள். அவர் ஸ்டார்ட் பண்ணோடனே அதுலேருந்து அவ்வளோ அந்த பஞ்சோட துகள்கள் வெளியில் வர ஆரம்பிச்சிடுச்சு. இந்த துணியோட சின்ன சின்ன பஞ்சு துகள்கள் எல்லாம் மூக்குக்குள்ளே போச்சுன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக லங்ஸில் ப்ராப்ளம் வரதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால அவங்க துணியெல்லாம் நல்லா மூக்கை கவர் பண்ணிவிட்டு துணியால் அதுக்கப்புறமா இந்த மிஷினில் விட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அவ்வளோ துகள்கள் தெரிக்குதுங்க. வீடியோ எடுக்கவே அவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு. இந்த மாதிரி துணிகள் நம்ம கொடுக்குறோம் இல்லையா, அதை கணக்கில் எடுக்க மாட்டாங்க. பஞ்சு எத்தனை கிலோ வந்திருக்கு அப்படின்னு கணக்கு பார்த்துட்டு 1 கிலோவுக்கு 70 ரூபா வாங்குறதா சொல்லியிருந்தாங்க. இந்த துணி இருக்கு இல்லையா, இதை அந்த மிஷினுக்குள்ளே விடும்போது இந்த கரும்பு ஜூஸ் பிழிவாங்க இல்லையா, அந்த மிஷினுக்குள்ளே விடும்போது என்ன ஃபீல் இருக்குமோ அதே மாதிரி தான் இருந்துச்சு. பட் ஆனால் கரும்பு ஜூஸோட மிஷின் இவ்வளோ ஃபாஸ்ட்டாக இவ்வளோ வேகமாக ஓடாது. பட் இது ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஓடிட்டுருக்கு. எப்படி கலெக்ட் ஆகுதுன்னு பாருங்கள். இந்த மாதிரி ஒரு சாரீ தான் நினைக்கிறேன், சாரியில் பை மாதிரி ரெடி பண்ணியிருக்காங்க. அதில் போய் எல்லா பஞ்சும் கலெக்ட் ஆகிடுது. நான் வீடியோ எடுக்கிறத பார்த்துட்டு என்னோடய ஃபேஸ் வீடியோவில் வருமா அப்படி காட்டுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் ஃபேஸில் கட்டியிருந்தார் இல்லையா, ஃபேஸ் மாஸ்க் மாதிரி, அதையெல்லாம் கழட்டிட்டார். தூரத்துலேருந்து என்ன வீடியோ எடுங்க, நான் வேலை செய்கிற மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாஸ்கெல்லாம் கட்டிட்டு கொஞ்சம் தலைலாம் கொஞ்சம் வாரிக்கிட்டு அங்கேருந்து வீடியோ எடுக்க சொன்னார். எடுத்தேன். பஞ்செல்லாம் எப்படி கலெக்ட் ஆகிருக்கு அப்படின்ட்டு பாருங்கள். இதை ஓப்பன் பண்ணும்போது நான் உங்களுக்கு காட்டுறேன் எப்படி பஞ்சு எப்படி இருக்கும் அப்படின்ட்டு. ஓவராலாக உங்களுக்கு தூரத்துலேருந்து நின்று பார்த்தீங்கன்னா ஒரு ஷேர் ஆட்டோ வர மாதிரி தான் தெரியும். பட் இவங்க ஒரு பிஸ்னஸே பண்ணிகிட்ருக்காங்க. ஷேர் ஆட்டோலேயே அந்த மிஷின், அதாவது என்ஜின் வச்சுருக்காங்க. பஞ்சு ரெடி பண்ணுறதுக்கான மிஷின் வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் அதை கலெக்ட் பண்ணுறதுக்கான இந்த பை மாதிரி செட்டப் தனியாக வச்சுருக்காங்க. தேவைன்னா இது கூட கனெக்ட் பண்ணிக்குவாங்க. ஸோ இந்த ஷேர் ஆட்டோலேயே தான் எல்லாமே நடக்குது. தூரம் இருந்து பார்க்குறதுக்கு உங்களுக்கு இப்படி தான் தெரியும். 260 மீட்டர் है, वो वाला नीचे वाला लीजिएगा 220. பஞ்செல்லாம் ரெடி ஆகிட்டுருக்கு. நீங்கள் துணியை செலக்ட் பண்ணுங்கள், எதில் மெத்தை தைக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அவர் கையில் வச்சுருக்கார் இல்லையா மெரூன் கலர், அது 1 மீட்டர் 260 ரூபா சொல்லியிருந்தார். அதுக்கப்புறம் இன்னொரு துணியும் காட்டியிருந்தார். அந்த லுங்கி மாதிரி இருக்கு இல்லையா, கோடு கோடாக போட்டு ரெட்டு வித் ப்ளூ, அது 1 மீட்டர் 220 ரூபா சொல்லியிருந்தார். 230 20 rupees difference.
இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா, இந்த துணி தான் வந்து 230 ரூபா சொல்கிறாங்க, 220 ரூபாய்க்கு தருவாங்க ஒரு மீட்டர். कितना मीटर लगेगा एक बेड बनाने के लिए? 4.5 4.5 मीटर। ஒரு பெட்டு ரெடி பண்ணுறதுக்கு எத்தனை மீட்டர் துணி தேவைப்படும் அப்படின்னு கேட்டேன். 4.5 மீட்டர் வரைக்கும் துணி எடுக்கும் அப்படின்ட்டு சொல்லியிருந்தாங்க. ஒரு பக்கம் பஞ்சு ரெடி ஆகிட்டு இருக்கும்போதே துணியை செலக்ட் பண்ண சொல்லி அதை கட் பண்ணி அழகாக கையிலேயே தாங்க தைக்கிறாங்க. மடித்து ஊசி நூல் நம்ம எப்படி கோத்துக்குவோம் துணி தைக்கிறதுக்கு, அதே மாதிரி தான் கோத்துக்கிட்டு அப்படியே தைக்கிறாங்க. ஆனால் அந்த நூல் வந்து ரொம்ப திக்கானதாக இருக்குது. ஊசியும் வந்து சைஸில் கொஞ்சம் பெருசாகவே இருக்குது. இந்த மாதிரி மடித்து தான் தைக்கிறாங்க. நீங்கள் இந்த மாதிரி பெட்டு தைக்கிறது பார்த்துருக்கீங்களா அப்படின்ட்டு சொல்லுங்கள். என் லைஃப்பில் இது வரைக்கும் நான் பார்த்ததில்ல, நான் இப்போ தான் பார்க்குறேன். இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க இந்த பெட்டோட சைஸ் பார்த்தீங்கன்னா டபுள், இந்த குயின் சைஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த சைஸில் வந்து தைச்சிக்கிட்டு இருக்கிறதா சொல்கிறாங்க. நாம் எந்த சைஸ் கேட்டாலும், அதாவது சிங்கிள் வேணும்னு கேட்டாலும் சிங்கிள், டபுள் வேணாலும் டபுள், கிங் சைஸ் வேணும்னாலும் நம்ம சொல்கிற சைஸில் வந்து இவங்க தாராளமாக கஸ்டமைஸ் பண்ணி தைச்சி கொடுப்பாங்க. அந்த த்ரெட் எப்படி இருக்குதுன்னு பாருங்களேன். இந்த மாதிரி தான் நல்லா நம்ம ஊர் நூல் உருண்டை மாதிரி தான் இருக்கு, ஆனால் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது, திக்காக இருக்குது. ஸோ வந்து அவ்வளோ சீக்கிரம் அறந்தெல்லாம் போகாது, அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குங்க. அதை வந்து அழகாக கோத்துட்டாங்க. முடிச்சு எதுவும் போடல, நல்லா அந்த உருண்டையை வந்து அப்படியே கோத்துட்டு அப்படியே தைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஏன்னா பெரிய பெட் இல்லையா, அடிக்கடி வந்து கோக்க வேண்டியதாக இருக்குது. அதனால் ஸ்ட்ரெயிட்டாக நூல் உண்டையே எடுத்து ஊசியில் கோத்து தைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டார் இவர். ஒரு பக்கம் ஆல்ரெடி தைச்சிட்டாங்க, ஒரு பக்கம் தைச்சிக்கிட்டு இருக்காரு. மொத்தமாக தைச்சி முடிச்சிட்டாங்க, 4 பக்கம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு நினைக்கும் போது தான் சைடில் ஒரு கட்டு கொடுத்தாங்க. இதை வச்சு தான் வந்து மெத்தைக்கு வந்து ஹைட்டு தருவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதை வந்து கட் பண்ணிவிட்டு தைச்சிக்கிட்டு இருக்காங்க. எனக்கு இதில் ஐடியாலாம் இல்லைங்க. உங்களுக்கு எதுவும் ஐடியா இருக்கா, இது மாதிரி நீங்கள் பார்த்துருக்கீங்களா அப்படின்ட்டு சொல்லுங்கள். நான் நினைக்கிறேன் இதை ஹைட்டுக்காக கட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. கட் பண்ணாங்க இல்லையா, அதை வந்து தைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஒரு பக்கம் தைக்கிறதுக்கு ஒரு 10 நிமிஷம் போல் தான் எடுத்துக்கிறாங்க. அவ்வளோ ஃபாஸ்ட்டாக கடன்னு தைக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து அந்த ஸ்கில் தெரியுது, எப்படி நாம் பண்ணணும் அதெல்லாம் வந்து நல்லா தெரிஞ்சு வச்சுருக்காங்க. அவங்க டீமே வந்து எல்லாருமே எல்லா வேலையும் பார்க்குறாங்க. இவங்க இது தான் வேலை பார்க்கணும், இவங்க இது தான் செய்யணும்னு இல்லை. இவர் வந்து அந்த துணியை வந்து கொடுத்து பஞ்சாவும் மாற்றுறாரு, மிஷினில் தைக்கவும் தைக்கிறாரு, கட் பண்ணுறாரு, எல்லாமே செய்கிறாரு. எல்லாருக்குமே எல்லாமே தெரிஞ்சிருக்கு. இவங்களுக்கு இந்த வேலை தான் தெரியும் அப்படின்லாம் இல்லை, எல்லாருமே எல்லாமே செய்கிறாங்க. तकिया कितना मीटर लगेगा? आधा मीटर। अच्छा, தலைக்காணிக்கு 1/2 மீட்டர் தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு தலைக்காணிக்கு வந்து துணி வெட்டி தைச்சிக்கிட்டு இருக்காங்க. மேட்ரஸுக்கு மேட்சிங்காக தலைக்காணி இல்லைன்னா எப்படி, ஸோ அதே துணியிலே வந்து தைக்க சொல்லிட்டாங்க. பெட்டு மேலே போடுற லேயர் துணி வந்து ரெடி ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் தலைக்காணிக்கான கவர் ரெடி ஆகிடுச்சு. இப்போ தான் பஞ்சையே வெளியில் எடுக்கிறாங்க. எப்படி இருக்குது அப்படின்ட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். மொத்தமாக தூக்கிட்டு வந்துட்டாங்க. இப்போ அதுக்குள்ளே இருக்கிற பஞ்சை வந்து எடுத்து காட்டுறாங்க பாருங்கள். இப்படி தாங்க இருக்கும் பஞ்சு. ஆனால் நல்லா சாஃப்டாக தான் இருக்குது. ஆனால் ஃப்யூச்சரில் எப்படி ஆகும்னு எனக்கு தெரில. ஆனால் இப்போ வந்து ரொம்ப சாஃப்டாகவே இருக்குது. அவங்க வந்து கையில் எல்லாமே எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஒரு ரோட்டில் கூட வந்து நம்ம துணியை கொடுத்தோன்னா அதை வந்து பஞ்சாக்கி அங்கேயே பெட்டு தைச்சி தர அளவுக்கு செட்டப் வச்சுருக்காங்க. தார்பாயெல்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க பாருங்கள். இந்த தார்பாய் வந்து அவங்களோட தான். இப்போ வந்து பெட்டுக்கு தைச்சி வச்சுருக்காங்க இல்லையா கவர், அதை வந்து கையில் எடுத்துக்கிட்டாங்க. அதுலேருந்து வந்து அப்படியே நேராக வந்து எடுத்து பஞ்செல்லாம் வந்து அதுக்குள்ளே ஃபில் பண்ணிகிட்ருக்காங்க. பெட்டில் பாதி பஞ்சு வந்து ஃபில் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் தலைகாணிக்கெல்லாம் தேவைப்படுறதை எடுத்துக்கிட்டு மீதி மொத்தத்தையும் வந்து பெட்டில் கொட்டி அதை வந்து பெட்டாக ரெடி பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு பிளானு. அதனால் தலைகாணியை வந்து ஃபஸ்ட்டு ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. இவர் வந்து தலைகாணியை ஃபில் பண்ணி கொடுத்தோடனே அதை தைக்க வந்து இவர் ஸ்டார்ட் பண்ணிட்டார். கண்டினியூவாக வேலை போயிட்டே இருக்குங்க. ஒரு 2.5 மணி நேரம் கொடுத்தீங்கன்னா வந்து பெட்டு தலைக்காணி எல்லாத்தையும் வந்து வெறும் நம்ம ஒன்றுமே தர தேவையில்ல, பழைய துணிகளை கொடுத்தா பெட்டு தலைக்காணி எல்லாமே ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க போல். சூப்பராக ரெடி பண்ணிகிட்ருக்காரு பாருங்கள். தலைகாணியை வந்து தைச்சிட்ருக்காரு. இது தைக்கும்போது ஆனால் பார்க்குறதுக்கு அப்படி ஒன்றும் அழகாக இல்லை. என்னடா அது இப்படிலாம் தைச்சி தராங்களே அப்படின்ட்டு நான் யோசிச்சுட்டு இருந்தேன். நான் கேட்கவும் கேட்டேன், இல்லைன்னா ஒரு ஷேப்பே இல்லையேன்ட்டு. மேம் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், எப்படி மாற்றி தரோன்னு மட்டும் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. எப்படி பண்ண போகிறாங்க அப்படின்னு நானும் யோசிச்சுட்டு தான் இருக்கேன். நீங்களுமே வெயிட் பண்ணி பாருங்கள் எப்படி ரெடி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு இழு தாங்க கடன்னு தைச்சி ஒரு இழுத்துட்டார் பாருங்க. அவ்வளோதான், தலைகாணி ரெடி.
அடுத்தது ஹவுஸ் ஓனர் வீட்டில் ஒரு ஊஞ்சல் இருக்குது. அதுக்கான மெத்தை வந்து பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. அந்த ஊஞ்சலில் வச்சுட்டு உட்காந்து ஆடுவாங்க இல்லையா, அதுக்கான மெத்தை தான் அது. ஸோ அதை வந்து ஃபில் பண்ணிகிட்ருக்காங்க. எல்லாத்தையும் ஃபில் பண்ணிவிட்டு மிச்சத்தை வந்து அந்த பெட்டு இருக்குது பாருங்கள், சைடில் நின்றுட்டுருக்கு, அதில் வந்து ஃபில் பண்ணிவிடுவாங்க. ஆல்மோஸ்ட் மெத்தை முழுக்க பஞ்சு போட்டு நிரப்பிட்டாங்க. அது பார்க்கவே ஒரு ஷேப்பே இல்லை. என்னடா அது, அதையும் அவர் வந்து தைரியமாக தைச்சிட்ருக்காரு. எனக்கு பார்க்கும்போதே மனசுக்குள்ளே மட்டும் ஓடிட்டுருக்கு, என்னடா அது இப்படி தைக்கிறாங்க, இது பேர் மெத்தையா, இது எப்படி இருக்குது, ஒரு ஷேப்பும் இல்லாமல் ஒன்றும் இல்லாமல். பட் ஆனால் இத்தனை பேர் வந்து ப்ரொஃபஷனாக எடுத்து பண்ணுறாங்கன்னா ஒன்றும் அவ்வளோ மோசமாக வராது அப்படின்னு மைண்டுக்குள்ளே மட்டும் ஓடிட்டுருக்கு. அவங்க சொன்னதும் இருங்க மேடம் வெயிட் பண்ணுங்கள், சூப்பராக ஷேப்புக்கு எடுத்துகிட்டு வந்துடுவோன்னு சொல்லிகிட்டே இருக்காங்க. பார்க்குற உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்ட்டு சொல்லுங்கள். இது வந்து மெத்த மாதிரி ஃபீல் ஆகுதா? இது தைக்கும் போதே அந்த ஃபீல் வந்து எனக்கு வரல. இதுக்கு மேலே தான் வந்து பெட்டாக மாத்திர ப்ராசஸே இருக்குது. ப்ராப்பர் ஷேப்புக்கு இனிமேல் தான் எடுத்துகிட்டு வர போகிறோம் மேடம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆரம்பிச்சிட்டாங்கங்க. ஒரு கொம்பு, ஆளுக்கு ஒரு கொம்பு ஒன்று வச்சுருக்காங்க. அதை வச்சு போட்டு அடின்னு அடிக்கிறாங்கங்க. அடிக்கும்போதே அதுலேருந்து எவ்வளோ தூசு மாதிரி வெளியில் வருதுன்னு பாருங்கள். அந்த டைமில் வந்து அழகாக ஷேப்புக்கு எடுத்துகிட்டு வந்துட்டாங்கங்க. போட்டு அடின்னு அடித்து முதல்ல இருந்த பெட்டுக்கும் இப்போ இருக்கிற பெட்டுக்குமே வந்து உங்களுக்கு வித்தியாசம் தெரியும். இதில் இன்னும் கூட 2-3 வேலைகள் செய்ய வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கங்கே வந்து தைப்பாங்களாம், நடுவில் வந்து தைச்சி அதை வந்து கரெக்டான ஷேப்புக்கு மேட்ரஸ் மாதிரி நாங்கள் எடுத்துகிட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. பார்ப்போம் இருங்க. சின்ன சின்ன கிளாத் பீஸ் வந்து கட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இதை வந்து நூலுக்கு அடியில் வந்து எடுத்துகிட்டு வந்துடுறாங்க. அதாவது முடிச்சு போட்டு அடியில் வந்து நூல் வந்து பூவை கோக்குற மாதிரி அடியில் கோத்து எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. அதை வந்து அடியில் எடுத்துகிட்டு போய்ட்றாங்க, பெட்டுக்கு அடியில். அதுக்கப்புறம் மேலே இருந்து குத்தி அந்த நூலை வந்து மேலே எடுத்துடுறாங்க. மேலே எடுத்துட்டு அதுக்கப்புறம் ஒரு சின்ன துணி பீஸ் இருக்கு இல்லையா, அதை வந்து இதுக்குள்ளே கொடுத்து அழகாக வந்து தைக்கிறாங்க. தைக்கும்போது அந்த மேட்ரஸோட ஷேப் இருக்கும் இல்லையா, பார்க்குறதுக்கு அழகாக நீட்டாக அந்த மாதிரி வந்து வந்துடுது. ஸோ எவ்வளோ அழகாக ஸ்டிச் பண்ணிகிட்ருக்காங்க பாருங்கள். இது மாதிரி பெட்டு முழுக்க வந்து 3-4 லேயர் வந்து வரும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. எல்லாருமே தைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஆல்மோஸ்ட் இருக்கிற எல்லாருமே வந்து இந்த வேலை தான் பண்ணிகிட்ருக்காங்க. தைச்சி முடித்ததுக்கப்புறம் நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. தைச்சி முடித்ததுக்கப்புறம் இந்த மாதிரி தான் இருக்கும். அங்கங்கே இழுத்து பிடிச்சி தைச்சா மாதிரி இருக்கும். பார்க்குறதுக்கே ரொம்ப நீட் அண்ட் க்ளீனான ஒர்க் மாதிரி இருக்குது. ஒரு நல்ல ஷேப் கொடுக்குது. மொத்தமாக மெத்தையும் தலைக்காணியும் ரெடி ஆகிடுச்சு. அது எல்லாத்தையும் சுருட்டி கயிறு போட்டு கட்டிகிட்டு இருந்தாங்க. எதுக்கு கட்டுறாங்க அப்படின்ட்டு விசாரித்தப்போ தான் சொன்னாங்க, இப்போ வந்து எடை போட போகிறோம், எவ்வளோ பஞ்சு இருக்குது வெயிட் பார்த்துட்டு அதுக்குண்டான சார்ஜ் வந்து வாங்க போகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இப்போ வந்து மொத்தமாக வெயிட் போட்டு பார்த்ததுல இது வந்து 30 கிலோ இருந்துச்சு, இந்த மெத்தையும் தலைகாணியும் சேர்த்து. அது இல்லாமல் வந்து ஊஞ்சல் ஆடுறதுக்கு வந்து ஒரு மெத்தை மாதிரி ஊஞ்சலில் வச்சு விளையாடுவாங்க இல்லையா, அதுக்கு வந்து ஒரு மெத்தை கேட்டிருந்தாங்க, உட்காந்து விளையாடுறதுக்கான மெத்தை. இதோட கிலோ வந்து 6 கிலோ இருந்துச்சு. 1 கிலோவுக்கு 70 ரூபான்னு கணக்கு போட்டிங்கன்னா 36 கிலோவுக்கு எவ்வளோ வருதுன்னு சொல்லுங்கள். கணக்கில் நான் கொஞ்சம் வீக்கு, இருங்க சொல்கிறேன். மொத்தமாக ஒரு 2500 கிட்ட வருது. அது இல்லாமல் வந்து இதுக்கு வந்து துணி போட்டிருக்காங்க, அதுக்கப்புறம் வந்து அவங்க ஸ்டிச் பண்ண கூலி அது எல்லாமே சேர்த்து வந்து மொத்தமாக வந்து ஒரு 5000 ரூபாய் போல் கேட்டிருந்தாங்க. இது நியாயம்தானா அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஹவுஸ் ஓனர் வந்து 4800 ரூபாய் கொடுத்து இதை வாங்கியிருந்தாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.